தொடர்ந்து வலுவான கூட்டணின்னு சொல்றீங்க, யாரையுமே விட்டு வைக்க மாட்டீங்க, எல்லாமே பயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற. ஏன்னா இங்கே என்ன இருக்குது பயப்படுறதுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எடப்பாடி போயிருக்காருன்னு நீங்கள் கேட்டீங்க, அது எடப்பாடிக்கே தெரியல. இப்போ அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. மோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரம்போட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை கூப்பிட்டு இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போயிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களா, இந்தா நாளைக்கு உனக்கு டேட்டு தரேன், இவ்வளோ சீட்டு தரேன், போய் உட்காரு சொல்கிறதை கேளும் பாரு. இதுதான் அங்கே நடக்க போகுது. காங்கிரஸுக்கு கூடுதலாக 3 தொகுதி ஒதுக்கின மாதிரியா? ஏங்க இன்னும் கூட 10 கொடுப்போம். எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி எங்களோட 10 வருஷமாக இருக்காங்க. நாளைக்கு எது கேட்டாலும் கொடுப்போம். எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கோம். எடப்பாடி மாதிரி போய் டெல்லியில் கையேந்தி வாங்குற இடத்துல ஒரு காலம் தமிழ்நாடு வராது. காசிக்கிட்ட தயவு செய்து இனிமேல் கேள்வி கேட்குது. ஏன்னா அவர் எடப்பாடி எதுக்கு போனார்னு எனக்கு தெரியல. பாவம் அவர் தெரியாதவரை கொண்டு எடப்பாடிக்கே தெரியலங்கும் போது இவருக்கே தெரியும். வணக்கம் நேர்களே, இது வாரும். ஒரே மாதத்தில் 2வது முறையாக டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுமுனையில் இந்திய கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி பங்கீடில் இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது திமுக. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாட்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதான 2 கட்சி கூட்டணிகளையும் இழுபறி நீடிப்பதற்கான காரணம் என்ன, இந்த தாமதத்திற்கு என்ன காரணம், விவாதிப்போம். அரங்கில் நம்மோடு அதிமுக தரப்பில் திரு காசிநாத பாரதி, திமுக தரப்பில் திரு சூர்யா வெற்றிக்குண்டான் இணைகிறார்கள். இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல காசிநாத பாரதி, டெல்லிக்கு போயிருக்கிறாரு, என்ன காரணம் ஏது அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம்? அதனால் என்ன இருக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட போகலாம், வேறு தமிழ்நாடு நலன் சார்ந்து கூட போகலாம். இப்போ அவங்க கூட்டணியையும் எங்கள் கூட்டணியும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா, அவங்க கட்சியினுடைய தலைவர், ஆல் இந்தியா தலைவராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி ஃப்ரீயாக தான் இருக்கார். அவர் எதிர்கட்சியில் தான் இருக்கார். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து ஆரம்பித்து இருக்கின்றவர்கள்லாம் இப்போ நேற்றைக்கு கூட 38,000 டன் குருடாயில் ஹார்மோஸ் நீரிணைப்பு வழியாக உலக அளவில் இன்றைக்கு வெற்றி பெற்ற அளவில் வேறு யாருமே அந்த இதை ஆயில் பிரச்சனையில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இதை 38,000 டன்னை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டீசல், பெட்ரோல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தேவைக்கு போதுமானது, அவ்வளவு ஒரு நாள் தேவைக்கா 30,000 டன்னா ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். எல்பிஜி தேவை ஒரு நாள் தேவைக்கு தான் இந்தியாவுடைய தேவை. எனக்கு தெரியல, அவருடைய எக்கனாமிக்கல் அளவுக்கு நான் அறிவு பெற்றவன் கிடையாது. ஆனால் ஒரு நாள் தேவைக்கு இவ்வளவு போராட்டமாங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது பிஸியாக இருக்கிறதுனால போய் பேச்சுவார்த்தை நடந்த அக்கா கனிமொழி கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ராகுல் காந்தி அவர்களோட. இதையெல்லாம் நம்ம குறையாக சொல்ல முடியாது. இது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அவங்களுக்கும் அவங்களுடைய கூட்டணிக்கும் உள்ள பிரச்சனை. அதனால ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறார்களா, விட்டு கொடுக்காமல் பெற்று தருகிறார்களா, 2 தான் விஷயம், நம்ம பேச வேண்டிய விஷயங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோடி 3 முறை இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். இன்னும் பல முறை வருவதற்கு அவர் டேட்டு கொடுத்துருக்கிறாரு. ஃப்ரீயாக இருக்கிற ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி சார்ந்து கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரத்திற்கு வரலையே. இதை பற்றி பொது வெளியில் ஏதாவது ஊடகங்கள் விவாதிக்கிறதா, யாரை முகமாக வைத்து தேர்தலை களம் காண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க முகம்தான் முக்கியமா இல்லை தமிழர் நலன் முக்கியமா அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வியாக இருக்க முடியும். ரைட்டுங்களா? நாங்கள் தமிழர்கள் நலன் சார்ந்து நிச்சயமாக அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்ததிலிருந்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 64,000 கோடியை வாரி கொடுத்ததிலிருந்து அவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்னிங்கை மிகச்சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அண்மையில் கூட 28,000 கோடி அவங்க விடுவிச்சதுலேருந்து ஒவ்வொரு இதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணலைங்கிற மாதிரி ஒரு மாயை திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அண்ணன் சூர்யா வெற்றிக்கொண்டான் பண்ணுறாங்க, கட்டமைக்க முயற்சி செய்கிறாங்க. அவங்க ஒரு நல்லாட்சியை தந்திருந்தால் நீங்கள் நல்லாட்சி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைக்க முடியும். அப்படி ஒன்று அதெல்லாம் நாங்கள் சன் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அடுத்த நாள்லேருந்து அப்படி ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க, தமிழகம் தலை குனியாதுங்கிற வாதத்தை தான் வச்சுட்டு வந்தாங்க. இந்த விவாதத்தை நாங்கள் எழுப்பிய உடனே அவங்க அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தால் நீங்கள் ஏங்க அந்த அறிவாலயம் ஓரத்தில் போகிற வாட்டர் கேன் போடுறவங்கலேருந்து அத்தனை பேரையும் அழைச்சி கொண்டு போய் கூட்டணியில் வந்துட்டாங்கன்னு நீங்கள் ஏன் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நல்லாட்சியை தரவில்லை என்ற குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் தான் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது. திமுக தரப்புல கூட்டணிக்கு வாங்க கேஸ் கனெக்ஷன் போட போறவங்கள முதற்கொண்டு அழைச்சி போய் கூட்டணியில் சொல்றாங்க, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காங்களா? திமுக வர்றாங்க, அவங்களையும் அழைச்சிட்டு வந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் வர்றாரு, அவரையும் அழைச்சிட்டு வர்றாங்க. இப்படி உங்களுக்கு
நாங்கள் ஏற்கனவே வந்து கான்கிரீட் கூட்டணிப்பா, நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம்ப்பா, அடுத்து நாங்கள் நல்லது செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இதில் இருக்கிற கூட்டணியிலே ஒரு 2 பேரை கழட்டி விட்டுட்டு கூட நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோன்னா தான் நீங்கள் நல்லாட்சி தந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டு வாட்டர் கேன் போடுறவங்களை முதற்கொண்டு நாங்கள் கூட்டணி கழிச்சிட்டு வருவோம்னு சொன்னால் அவர்கள் நல்லாட்சியை தரவில்லைங்கிற வாதத்தை தான் நான் வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து வலுவான கூட்டணின்னு சொல்கிறீங்க, யாரையுமே விட்டு வைக்க மாட்டீங்க, எல்லாமே பயத்தில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு. நாங்கள் யாருக்கு பயப்படணும்னு முதல்ல காசி விஸ்வநாத பாரதிகிட்டே காசிநாத பாரதிகிட்டே கேட்போம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது பயப்படுறதுக்கெலாம்? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ எடப்பாடி போயிருக்காருன்னு நீங்கள் கேட்டீங்க, அது எடப்பாடிக்கே தெரியல. அப்போ எடப்பாடி போய் டெல்லியில் இறங்கினார். நீங்கள் தான் உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டாங்க. இப்போ பேட்டி வந்துருக்கு, நான் போய் சொல்ல. அவரை கேட்டோன்னே அவர் சொன்னார், இவர் முன்னாள் முதலமைச்சர், நீங்கள் வந்துருக்கீங்களே, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. அந்த விஷயம் என்னன்னு எனக்கே தெரியாதியா, நான் அமித்ஷா கிட்ட டேட்டு கேட்டிருக்கேன், அவர் நாளைக்கு சொல்கிறேன்னு இருக்காரு. ஸோ என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்காங்கிறத நாளைக்கு சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி தெரியாதுன்ட்டார். அப்போனா தெரியாமலே ஒரு தலைவனை கொண்டு போய் டெல்லியில் இறக்கி விட்டு அது எங்கே போகிறதுனே தெரியாமல் ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் பொது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரே நிமிஷம், இதே நீங்கள் நானும் சொல்லிக்கலாம். ஒரு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர், அடுத்த முதலமைச்சர்னு அவரை வாய்ப்பட பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர், அவர் போய் முன்னாள் முதலமைச்சர் டெல்லியில் போய் இறங்கி ரிப்போர்ட்டர் கேட்குற கேள்விக்கு அமித்ஷாவை பார்க்க வந்திருக்க, இல்லை பிரதமரை பார்க்க வந்திருக்க, இல்லை இந்தப்போ எங்கள் காசி சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசல் குரூட் ஆயிலில் கொஞ்சம் பிரச்சனை, அது சம்மந்தமாக எல்லோரையும் உட்கார வச்சு பேசி டிஸ்கஸ் பண்ணி என் ஊருக்கு ஆயில் இல்லை, அதனால் கேஸ் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன்னு எதையாவது 2 அவுத்து விட்டுட்டு போக வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தேனே எனக்கு தெரியல, அதனால் டேட்டு கேட்டிருக்கேன், ஏன் வந்தங்கிற செய்தி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா யாரை கேட்டு சொல்லுவார்? இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டரு, தமிழ்நாடு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குது எடப்பாடி எதுக்கு அங்கே போயிருக்காருன்னு. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஏங்க அவர் கண்ட்ரோல்லே இல்லை. நீங்க தொடர்ந்து அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சா? இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சா? நான் கேட்றேன், நீங்க அவர் டெல்லி போறாருன்னு தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, போர் போய்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிஸியா இருக்கிறாங்க, இதுல போறதுல என்ன தவறு, இதைதாங்க நானும் சொன்னேன், ஏன் வரலன்னு கேட்கிறாரு. இதைதாங்க நானும் சொன்னேன். இப்போ அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. மோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ட்ரம்போட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை கூப்பிட்டு இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போயிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் இவர் அங்கே போயிருக்காரு அப்படின்னு. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க. அதை ஒட்டி நான் சொல்கிறேன், இப்போ எதுக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை காசிக்காவது தெரியுமா? இல்லை அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க வாரணாசியில் போய் குளிச்சுட்டு வர போயிருக்காரா? இப்போ எங்களுக்கே சோமனி கொஸ்டின். இப்போ இவர் கேட்டார், எங்களை கூட்டணி என்ன? எங்களை கூட்டணியில் தமிழ்நாட்டு கூட தான் நிற்கணும். இது நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டு கூட தேர்தல் நாங்கள் எங்கள் தலைவர்களோட உடன்படிக்கை டெய்லி 2 நாளைக்கு ஒரு தாட்டி நடக்குது, கையெழுத்து போடுறோம், முடிஞ்சு போகுது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், எடப்பாடி ஏன் போகணும்? இப்போ கரெக்டாக கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க, போயிருக்காரு. போய் ஐயா எனக்கு எதாவது பார்த்து சீட்டை கொடுங்கன்னு கேட்பார். அவன் என்டிஏ கூட்டணியில் தலைமையில் உட்காந்துருக்க அமித்ஷா உட்காந்து, இந்தா நாளைக்கு உனக்கு டேட்டு தரேன், இவ்வளோ சீட்டு தரேன், போய் உட்காரு, சொல்கிறதை கேளும்பார். இதுதான் இங்கே நடக்க போகுது. இதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஒருத்தராவது நான் சொல்கிறத மதிக்கிறீங்களா, கேட்குறீங்களா? ஏங்க எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க, என்டிஏ கூட்டணி, எடப்பாடி இங்கே பிரான்ச் ஆஃபீஸுக்கு தலைவர், இதையே சொல்கிறீங்களே நீங்கள். இப்போ மேனேஜருக்கு ஃபோன் வந்துருச்சு, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து, மேனேஜர் போயிட்டார். இனிமேல் என்ன ரிசல்ட்டுங்கிறது அவருக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இப்போ அவர் என்கிட்ட சொல்லணும். காங்கிரஸுக்கு கூடுதலாக 3 தொகுதி ஒதுக்கின மாதிரியா? ஏங்க இன்னும் கூட 10 கொடுப்போம். எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி எங்களோட 10 வருஷமாக இருக்காங்க. நாளைக்கு எது கேட்டாலும் கொடுப்போம். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். அவங்க அந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாங்க. எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை, நாங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கோம். எடப்பாடி மாதிரி போய் டெல்லியில் கையேந்தி வாங்குற இடத்துல ஒரு காலம் தமிழ்நாடு வராது. தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு தான் ஒரே வரி சொன்னார், தமிழகம் தலை குனியாதுன்னார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லின்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? வாரே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தாண்டா, பைத்தியக்காரமில்ல போடவில்லைன்ட்டார். இங்கே போஸ்டே பாருங்கள், ஹிந்தியில் ஒன்று ஒட்டியிருக்கு, கீழே தமிழில் ஒன்று ஒட்டியிருக்கு. ஹிந்தியில் ஒரு எழுத்து, கீழே தமிழ்நாடு விசஸ் தமிழ்நாடு. அப்போ இங்கே ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கு, ஊரில் யார் அடித்தாலும் தெரியாது. தேர்தல் களம் இதுதான். அப்போ இந்த களத்தை நோக்கி நாங்கள் போகிறோம், தமிழர்களை இப்படி கொண்டு போகிறோம். எங்களால் தமிழனை தலைகுனிய விடாமல் பார்த்துக்க முடிஞ்சுது. ஆனால் எடப்பாடி தலையை காப்பாற்ற முடியல. காசிநாதன் அது ஒரு சொட்டு தண்ணீரை கூட தரமாட்டேன்னு சொல்லி டிகே சிவகுமார் சொல்கிறாரு. இவங்க கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் பெரிய இயக்கம் தான் கர்நாடகாவில் இருக்குது. இப்போ தான் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு
6000 கோடியை 6000 கோடியை ஒதுக்கி 60 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் தமிழர்கள் அதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சியில் நீங்கள் தமிழர்கள் அதே கர்நாடகால பாஜக அவங்க டிபிஆர் போடலை, அவங்க டிபிஆர் போடலை, இவங்க தான் டிபிஆர் போடுறாங்க. நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் தமிழர்கள் தலைகுனியாது தமிழர்களை தலைகுனிய விட மாட்டோம்னா இந்த காவிரியை நம்பி 10-12 மாவட்டம் இன்றைக்கி வீராணை ஏரியிலேருந்து வர்ற தண்ணி சென்னைக்கு வருவது முதற்கொண்டு ஏறக்குறைய 15 மாவட்டத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை காவிரியை நம்பி இருக்கிறது. ஏற்கனவே கபினி கிருஷ்ணராஜசாகரை தவிர கபினி கேபாவதி ஹேரங்கி அத்தனை அணைகளும் கட்டப்பட்டது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில். நீங்கள் வாய் பற்றி மௌனமாக இருந்து தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு ஏதோ தமிழர்களுடைய உரிமையை நாங்கள் தான் மீட்டெடுக்கிறோங்கிற மாதிரி பொய்யா ஒரு வாதத்தை தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டே வர்றீங்க. இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிற கர்நாடகம் தானங்க பண்ணுது. உங்களுக்கு தேர்தல் வருது இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாளைக்கு வாயை பொத்தி இருங்க ஐயா, நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சுக்கிறோன்னு கூட ஃப்ரெண்ட்லியாக அவங்கள்ட்ட கேட்டு உங்களோட உரிமைகளை பெற்றுத்தர முடியவில்லை. தமிழர்களுடைய உரிமை ஏங்க இப்போ தானங்க டிபிஆர் போடுறோம் நீங்கள். அதாவது தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாப்பது போல் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த இடத்துலையும் உரிமையை விட்டு கொடுக்கல. நீங்கள் 11 மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். உரிமை என்ன சொல்லுங்க. இதுதான் சொல்றேன். அதாவது காவிரி பிரச்சனையில் அவங்க வந்து ஒரு நிமிஷம் இருங்க, மேகதாது ஒரு நிமிடம் பிறகு சொல்லுங்கண்ணே. மேகதாது அணையை கட்டி முடித்து விட்டார்கள் என்றால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறிவிடுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். அந்த காவிரி டெல்டாவை காப்பாற்றுவதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க துணை முதல்வராக இருந்த போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? ஐயா மு.க. அதே தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன நீங்க 4 மாதம் தாண்டாது 4 நாட்கள் தாண்டாதுன்னு சொன்ன கவர்மெண்ட்டை வச்சிருந்த கொரோனா பேரிடர்லையும் அற்புதமான ஆட்சியை தலைவர் எடப்பாடி. இரண்டு தலைவர்களுக்கும் அந்த விமர்சனம் இருந்திருக்கு. 2021லயும் அந்த விமர்சனம் வைக்கதான் செய்யப்பட்டிருக்கு. தப்பித்து போக வேண்டாம். சமகால அரசியலுக்கு வாங்க. அவங்க என்ன கேக்குறாருன்னா, தொடர்ந்து நீங்க டெல்லிக்கு போய் அவருன்னு கிடையாது, மொத்தமா திமுக தரப்புல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது டெல்லிக்கு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது களத்துல எதிரொலிக்குமான்னு கேட்கல. நான் தான் கேட்கிறேன். கனிமொழி அக்கா டெல்லி போனாங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க? பார்லிமெண்ட் நாங்க போனோங்க. பார்லிமெண்ட் கட்டடம் இருக்கு சார். நாங்களும் பார்லிமெண்ட் கட்டடம் கூட்டத்தோட கட்சியோட ஆபீஸ் அங்க இருக்கு, ஏடிஎம்கே ஆபீஸ் அங்க இருக்கு. அப்படி நாங்க சொல்லலாம். எடப்பாடி சொல்லுவாங்க. அதாவது இல்ல ஒரு நிமிடம் இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஒரு முறை கூட திமுக போகலன்னு சொன்னா நீங்க வைக்கிற வாதம் ரைட்டு. உங்க சகோதரி போனாங்கல்ல, போய் கெஞ்சினாங்களா? சலசலப்பு போயிட்டு இருந்துச்சு, கூட்டத்தொடர் போயிட்டு இருந்தது. கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கிறப்ப போய் சந்திச்சு பேசுறாங்க. வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டுனிங்கிற வாதத்தை இங்க நம்ம வந்து வடிவேல் காலத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து நீங்க இல்ல அதான் நான் கேட்கிறேன். உங்க சகோதரி போனாங்களா இல்லையா? உங்களை மேல் மாடியில சிபிஐ ரெய்டு நடத்திக்கிட்டு கீழ் மாடியில் 63 சீட்டுக்கு கையெழுத்து வாங்கினாங்களா இல்லையா? காங்கிரஸ் பெரிய நாயன்மார்கள் போல உங்களை மிரட்டி வாங்கினாங்களா இல்லையா? அன்னைக்கு நீங்க அடிமையா இருந்ததை ஒத்துக்கிறீங்களா? ரைட்டுங்களா? எதுவுமே சரிங்க, நீங்க ஒரு வாதம் அடிமைங்கிற வாதத்தை வைக்கிறீங்க. எதுவுமே இல்லாம நீங்க சுயேட்சை தானங்க இருக்கீங்க. எப்பா கொஞ்ச நாளைக்கு இருப்பா, ஒரு சொட்டு தண்ணீரே விட மாட்டேன், நீ பாட்டுக்கு வாயில வந்தபடி பேசுற. நாங்க தேர்தலில் நிக்கணுமா வேண்டாமா? கேட்க முடியுமா உங்களால? என்ன நாங்க இதே அதிமுக கூட்டணியில் இருந்தபோது காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைப்பதற்கும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படலைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டது நாங்கள். 44 நாட்கள் அவையை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையத்தை பெற்றுத்தந்தது நாங்கள். அதே கூட்டணியில் தான் இருந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது எங்களுடைய இயக்கம் ஜனநாயக இயக்கம், யார் வேணாலும் தலைவராகலாம். உங்களை போல் வந்து ஹெரிடேட்டரி ட்ரஸ்டி போல் பரம்பரை அரங்காவலர் போல் வந்திருந்தால் நாங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுடைய இயக்கத்தில் தக்கன தப்பிப்பிடிக்குங்கிற அடிப்படையில் டார்வின் தியரிப்படி யாருக்கு திறமை இருக்கிறதோ, யார் வர்றாங்களோ அவங்க வந்துட முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் போராடுகின்றோம். நாங்கள் எந்த இடத்துலையும் தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வரதா இருந்துச்சு, அப்படி ஒரு போன வாரம் கூட வந்துட்டு போனாங்க. நாங்கள் கூட ஜூனியர் ஒரு நிமிடம் நான் சென்ற வாரம் கூட நான் ஜூனியர் வீடன் பத்திரிகையில் நான் என்னுடைய கருத்தெல்லாம் ஜூனியர் வீடன் பத்திரிகையில் படித்ததை 60 சீட்டுகள் 65 சீட்டுகள் கேட்டாங்க. எங்களுடைய கூட்டணிக்கெல்லாம் உள்ளதை கொடுங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு 25 தொகுதி தர்றேன், பாக்கி தொகுதியை 26வது தொகுதியை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னார் எடப்பாடியார்னு சொல்லி ஜூனியர் வீடன் பத்திரிகையில் நானே படித்தேன். அதனால் நம்ம வந்து ஒரு கற்பனையின் அடிப்படையில் எதையும் பேச வேண்டிய இது இல்லை. அடுத்ததாக எந்த இடத்துல நாங்கள் உரிமையை விட்டு கொடுத்துட்டோன்னு ஒரு பர்டிகுலராக இப்போ நான் சொல்கிறேன். மேகதாது அணை பிரச்சனையே சொல்கிறேன், காவிரி பிரச்சனையே சொல்கிறேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சொல்கிறேன். அண்ணன் வந்து ஒரு கருத்து ரீதியாக இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்கள். தமிழர்களுடைய உரிமையை இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டார், இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டார், சொல்லுங்கள்.
நான் என்ன சொல்லுங்கண்ணே. காசி நீங்க இல்லண்ணே. காசி நான் என்ன நீங்க நல்ல பேச்சாளர், நல்ல சரியா தெரியாம நகைச்சுவை உணர்வு உள்ளவர். நான் பேசாம சைக்கிள்ல ஏறிட்டு இறங்க தெரியாம சுத்தின மாதிரி நான் கேட்டது என்ன? நீங்க நான் கேக்குறதுக்கு பதில சொல்லுங்கண்ணே. என்னென்ன என்னால வந்து வரிசையா பட்டியலிட முடியும். தமிழர்களுடைய உரிமையை எந்தெந்த இடத்துல எல்லாம் காங்கிரஸ் பெரியக்கத்தோடு கூட்டணி வைத்து விட்டு கொடுத்திருக்கிறீர்கள், விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்னால சொல்ல முடியும். நாங்க அது மாதிரி ஒரு விஷயத்துல செஞ்சுட்டோம். நீங்க பேச விடுங்க சார். சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே தாராளமா. உங்களுக்கு மாநில உரிமைன்னா என்ன சார்? அது மூலம் சொல்லுங்க சார். மாநில உரிமைன்னா மாநில பட்டியலே ஒரு சட்ட மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வரான். மாநில அரசு கொண்டு வர வேண்டிய மாற்றத்தை ஒரு அமெண்ட்மெண்ட்டு நமக்கு ஒதுக்குனது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ரெண்டுக்கு இடையில இருக்க ஒரு காமன் லிஸ்ட்டு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாநில அரசு நிறைவேற்ற வேண்டிய சட்டத்திட்ட தீர்மானங்களில் ஒன்றிய அரசு நம்மளை கேட்காம நம்மளோட உரிமைகள்லேருந்து அவன் மாற்றத்தை கொண்டு வந்து மொத்தத்தையும் புரியுது. சமீபத்தில் கூட கனிம வளம் எது சார்ந்துன்னு சொல்லுங்க. ஒன்றுக்கும் நாங்கள் போய் நின்று போராடுறோம். இதுக்காக தனி கமிஷனே போட்டு உரிமையை வாங்கிட்டு வந்த கட்சி திமுக. மாநில உரிமைக்கு அரிட்டாப்பட்டியில போய் கான்ட்ராக்ட் எங்களுக்கு வேணும். எடப்பாடி கவர்னரா இருங்க, அது வேணாம். எடப்பாடி கவர்னர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட ஆளுநர் போய் மாவட்ட வாரியா ஆய்வு பண்ணாரு. பண்ணட்டும், அது அவருக்கு தெரியல. அதனால என்ன இருக்கு கேளுங்க. அது தெரியுத பாருங்க என்ன இருக்குன்னு கேட்டாரு. அதனால என்ன அங்கதான் மாநில உரிமை பறி. அதனால என்ன இருக்கு? அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இருக்கட்டும், காசி அந்த அதிகாரமே கிடையாது. அதுக்கு இவர் ஆளுங்கட்சி ஒரு முதலமைச்சர் ஒரு ஆளுநர் போய் மாவட்ட வாரி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு பண்ணுறாரு. என்னையா இது அரசாங்கம்னு எதிர்கட்சி தலைவர் இன்னைய முதல்வர் அன்னைக்கு ஓடி ஆளுநரை கூப்பிட்டு மரியாதையை உள்ளே ஓடி உட்காரியான்னு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடத்தணும். ஆளுநர் போய் பொட்டி கட்டி உள்ளே உட்காந்தாரு. முதலமைச்சர் நீ தான் போயா இறங்கிடணும். அன்னைக்கு எடப்பாடிக்கு தெரிஞ்சுது. எடப்பாடிக்கு பாவங்க அவருக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவர் இடைக்காலம் தெரியாமலே இவ்வளவு செஞ்சிருக்காங்க. அவர் இடைக்கால முதலமைச்சர் எதுவும் தெரியாம அவருக்கு மாநில உரிமை என்ன அதே ஆளுநர் அவர்கள் சொல்லுகின்றார். அதே அவர்கள் சொல்லுகின்ற ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்றே இல்லைன்னு சொன்னாரு. கற்பழிப்பு நடந்திருக்கு. பக்கத்திலே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இருக்காங்கிறது கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தினம்தோறும் நீங்க டிவியை திறந்தீங்கன்னா 70 வயது மூதாட்டியிலிருந்து 7 வயது பெண் குழந்தை வரை கற்பழிக்கப்படுகின்றத தினந்தோறும் செய்திகளாக இவர்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது தான் தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. இல்லைன்னு வைங்க, இன்னொரு 4 நாள் வெயிட் பண்ணியிருந்தா கூட இன்னொரு 4 சம்பவம் வந்திருக்கும். அதே திருப்போணத்தில் கொல்லப்பட்ட அதே திருப்போணத்தில் அதே இடத்துல திரும்பவும் அதே டிஎஸ்பி ஆபீஸ்ல நீ திரும்ப ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்ததாக அங்க விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த கொடூர கொலை, ஒரு பெண் குழந்தை 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல கைது பண்றது யார் வேணாலும் பண்ணலாங்க. கிருஷ்ணகிரியில அதாவது வந்து கணவர் கொல்லப்படுகின்றார், உடியாந்து சத்தம் போடுறாங்க 75 வயது மூதாட்டி, அவர்களை ரேப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இரட்டை கொலை கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணகிரியில். அப்போ சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கா? போதைப் பொருட்களுடைய காடாக இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மாற்றி காட்டிவிட்டு ஏதோ இந்த தமிழகத்திற்கு சாதித்து விட்டதை போல மார்தட்டி தெரிவது எந்த விதத்துலன்னு எனக்கு தெரியலைங்க. அடுத்ததான் அண்ணன் சொன்னாங்க கவர்னர் அதை சொன்னார், அதே கவர்னர் கையெழுத்து போட முடியாதுன்னு தான் சொன்னார் 7.5% இடஒதுக்கீடுக்கு. அதை சட்டமாக ஆக்கி அதை வந்து கெஜெட்டில் வெளியிட்டு அரசியலில் வெளியிட்டு அதை சட்டமாக நாங்கள் மாற்றி காட்டினோம். அண்ணன் சொன்னாங்க ஏதோ மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறதெல்லாம். கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தோடு கூடி குழாவி இன்றைக்கு வரை கூட்டணி காங்கிரீட் கூட்டணியாக இருக்குன்னு சொல்றது நீங்க. பிறகு அமைக்கலாங்க. 2004 இருந்து 2009 ஒரு நிமிஷம் நான் அதை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. சேர்த்து சொல்லுங்க. இப்ப எடப்பாடி வந்து கல்வியை மாநில பட்டியலில் மாற்ற தான் போயிருக்காரு. இருக்கட்டும், நாங்கள் ஒன்றும் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சொல்கிறேன், அதை சேர்த்து தான் நான் பதில் சொல்ல போகிறேன். ஒரே நிமிஷம் டைம் கொடுங்களேன். 2004 2009, 2009 2014 10 ஆண்டுகள் மத்திய அரசில் இருந்தீங்க. அங்கே வச்சிங்க 12 அமைச்சர்களை வச்சுருந்தீங்க, 9 கேபினட் அமைச்சர்களை வச்சுருந்தீங்க. ஏன் இந்த கல்வியை உங்களுடைய பட்டியலை உங்களுடைய அமைச்சர் கல்வி அமைச்சரை வாங்கி கல்வியை மாநில பட்டியலுக்கு நீங்கள் மாற்றிருக்கலாமா இல்லையா? ஏன் எழிலனை வச்சு கேஸ் போட்டு நாங்கள் ஏதோ செய்கிறது போல் ஒரு போக்கஸை நீங்கள் பண்ணணும்? நீர்வளத்துறை, மத்திய நீர்வளத்துறையை வாங்கி காவிரி பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக தீர்த்திருக்கலாமே. வெளியுறவுத்துறையை 9 கேபினட் அமைச்சர்களை நாங்கள் வச்சிருந்தது இல்லை. 18 ஆண்டுகள் மத்திய அரசு அங்க வைத்திருக்கிறீங்க. 18 ஆண்டுகள் அங்க வச்சிருக்கீங்க. 99 2003 எந்த கவர்மெண்ட்? பாஜக கோலிஷன் கவர்மெண்ட்ல யார் இருந்தா? இவங்க இன்னைக்கு ஏதோ பாஜகவோடு ஒரு திண்டத்தகாத கட்சின்னு சொல்றாங்களே யாரு?
இவங்க தான் கூட்டணி வச்சிருந்தாங்க. முரசொலி மாறன் அவர்களை கோமா ஸ்டேஜில் வச்சு 88 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஃபண்டை கொடுத்து 70 ஆண்டு கால அரசியல் வரலாறு பேசிக்கிட்டு ஒரு நிமிடம் இருங்க. இரண்டு தரப்புலயும் நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு சமகால அரசியலுக்கு வாங்க. தொகுதி பங்கீடு எப்படி போயிருக்கு? 1.25 ஆண்டுகள் கோமாவில் ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அது உடல்நிலைங்கிறது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா இல்லையா? அந்த துறை எப்படி செயல்பட்டுருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி 2003 வரைக்கும் அதில் இருந்துட்டு 99லேருந்து 2003 அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் மொத்தமாக 15-18 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வைத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இதுதான் ஒன்னே ஒன்றா சொல்லுங்க. நீங்க தமிழர் நலன் சார்ந்தாங்க செயல்படுறீங்க. நீங்க தமிழ் உணர்வு தானுங்க. நீங்க தமிழர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க. காசிக்கிட்ட தயவு செய்து இனிமேல் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அவர் எடப்பாடி எதுக்கு போனார்னு இவருக்கு தெரியல. பாவம் அவர் தெரியாதவரை கொண்டு எடப்பாடிக்கே தெரியலங்கும் போது இவருக்கு எது தெரியும்? ஏன்னா திமுக காரங்களை போல தமிழர்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க போகல. அதை மட்டும் என்னால சொல்ல முடியும். சுத்தி வளைச்சு இங்கேயா ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. ஏன்னா நீங்க சொல்லுங்க, ஊருக்கு வந்தா அவர் காவேரிக்கு போயிட்டாரு, நான் வைகைக்கு வந்தா அவரு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லிட்டேன். என்ன நீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லிட்டேன். என்ன சட்டம் 15 ஆண்டுகளாக இருந்து என்னத்த மாநில பட்டியலுக்கு எதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறேன். நான் இப்ப திரும்பி ஒண்ணு கேட்டேன். நாங்க தான் கொண்டு வரல. நீங்க எல்லாம் பெரிய மனுஷனோ தானே, நீங்க என்ன போய் கிழிச்சது? நாங்க மத்திய அரசுல அங்க வைக்கிறோம். நீங்க செய்வோம். நாங்க இல்லண்ணே மத்திய அரசுல நாங்க அங்க வைக்கிறோம். உங்கள மாதிரி 18 ஆண்டுகள் அங்க வைக்கிறப்ப நாங்க செய்வோம். உங்களுக்கு பதில் தெரியலனா கூட இல்லண்ணே 18 ஆண்டுகள் நீங்க இருந்தீங்க. நாங்க வந்து ஒரு ஆண்டு கூட இருந்ததில்ல. 6 மாதம் அண்ணன் தம்பித்துறை என்ன துணை சபாநாயகராக இருந்தார், வேற அமைச்சரா இருந்தார். இல்ல ஒரு நிமிஷம், நான் வந்து பொறுமையா நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே. இந்த குழப்பலு இல்லண்ணே புதப்பலு இல்ல இந்த டிவி ஷோ நாங்க மத்திய அரசுல இல்ல. கேளுங்க, இந்த பேசுறத மறைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். பிராங்கா பேசுங்க. ஆமாண்ணா, பிராங்கா தான் பேசுறேன். மத்திய அரசுல நாங்க அங்க வைத்தது இல்ல. நாங்க மத்திய அரசுல ஃபார்ச்சுனேட்லி இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க 18 ஆண்டு இருந்தீங்கல்ல? நீங்க இல்ல இல்ல நான் போய் சொல்றேன். 18 ஆண்டு மத்திய அரசுல இருந்தீங்களா இல்லையா? ஒரு நிமிடம் சார். 18 இல்லண்ணே 18 ஆண்டு நீங்க முடிங்க. இல்லண்ணே 18 ஆண்டுகள் மத்திய அரசுல இருந்தீங்க. நீங்க முடிங்க. நீங்க அதுக்கு மத்திய அரசுல அங்கம் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை எத்தனை தாட்டி பேசுவீங்க? நாங்க மத்திய அரசுல அங்கம் வைத்தாதான் தமிழர்களுடைய உரிமைகளை பெற்று தர முடியும், வாங்கி தர முடியும், தமிழர்களுடைய உரிமையை அலாட் பண்ண முடியும்னு சொன்னீங்க. என்ன பண்ணுனீங்கன்னு சொல்லுங்க. எப்பா நீங்க இப்ப அமைதியா இருப்பீங்களா? நான் சொல்லவா? நான் வாயை கூட பொத்திடுறேன். நாங்க அதை செய்யல. எந்த பேர் காங்கிரஸ்லேருந்து இல்லை யாராக இருந்தாலும் டெல்லியிலேருந்து எந்த ஒன்று மாநில பட்டியலுக்கோ இல்லை மாநில மொழிக்கோ இல்லை எந்த ஒன்றுக்கும் திணிப்புங்கிற வார்த்தையே இல்லாத பார்த்துக்கிட்ட ஒரு கட்சி திமுக. நாங்கள் மட்டும் இருமொழி கொள்கை இல்லையா? ஒரு நிமிஷம் பேச விடணும்னு சொன்னேன். இருமொழி கொள்கையில் நாங்கள் நான் பேசுறேன்ல, சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. பார்த்துக்கிட்ட கட்சி திமுக, ரைட். நாங்கள் கொண்டு வரல. நீங்கள் போய் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் தானே பிரதமர் மோடிக்கு ஆளினால் பிரான்ச் ஆபீசர். நீங்க ராகுல் காந்திக்கு ஆளினாலும் நானும் இல்லண்ணே. அதாவது நீங்க ராகுல் காந்திக்கு ஆளினாலும் சொன்னா நாங்க வந்து மோடிக்கு ஆளினாலும் வாங்க. நீங்க தான் சொன்னீங்க அவரு இந்த ஊருக்கு போறா அந்த ஊருக்கு போறான்னு. இப்ப நீங்க நான் கேக்குறேன் இந்த ஊருக்கு வாங்க. தெளிவா சொல்லிட்டேனே, நான் தான் ஓப்பனா கேட்கறேன்ல சார். தேவையில்லாம இவரு தான் போய் ஒவ்வொரு ஊரா ஸ்டாண்டா நின்று வர. இப்ப நீங்க வாங்க, நீங்க வாங்க. நாங்க தெளிவா இருக்கோம் சார். எங்க கூட்டணி எல்லாம் கொள்கைக்கான கூட்டணி சார். என்ன கொள்கைன்னு கேக்குறேன். நாங்க இந்தி ஒழிக இல்ல இந்தி திணிப்பு ஒழிகன்னு சொன்னா காங்கிரஸ் இந்தி ஒழிகன்னு கோஷம் போடும். எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி அனிவர் மார்ச் மாதிரி கொள்கைக்கான கூட்டணி. அங்க அது கொள்ளடிக்கிறதுக்காக சீசனுக்கான அது வந்து சீசனுக்கான கூட்டணி. அதுல எடப்பாடிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லைண்ணே. பிரான்ச்சுக்கு இவருங்க ஒரு ஆபீசர். இவர் இப்ப அங்க போயிருக்கிறது முகம் காட்ட தான். நேற்று ஒரு ஆப் வந்திருக்கு, அதுல ஏபிஎன்ல போட்டிருக்கான். நீங்க வேணா இப்ப எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. பிஜேபி இவ்வளவு, டிஎம்கே அலைன்ஸ் இவ்வளவு, கருத்து கணிப்பு நிறைய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு அங்க என்ன பேர் வருதுன்னு பார்க்கணும். கருத்து கணிப்பு முக்கியம் இல்லை, பேர் என்னன்னு பார்க்கணும். நான் கூட பார்த்தேன் ஏடிஎம்கே அப்படின்னு போடுவான்னு, அது பிஜேபின்னு போடுறான். இந்த கட்சியை வச்சிருக்கலாமா கலைக்கலாமா? நிறைவு கருத்தா வாங்க. தெரியாம கேட்கிறேன். இவர் அதை விட்டுட்டு இன்னைக்கு எடப்பாடி முடிச்சிருங்க. காவேரியை விட்டுட்டீங்க, மாநில உரிமையை விட்டுட்டீங்க, பட்டியலை விட்டீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். எங்க வாக்குறுதியை தமிழ்நாடு நம்புது, தலைவனை நம்புது. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன எங்களுக்கு ஓட்டு போடுது. 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன எடப்பாடியே ரோட்ல விடுது. அப்புறம் என்ன எடப்பாடிக்கு இங்க எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலை கிடையாது. எடப்பாடி மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு எவனாவது சொன்னா, எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்றதை விட அங்க இருக்கிற மாதிரி புல்டோசர் எடப்பாடின்னு சொல்லணும். அந்த ஆட்சி களம் எப்படி இருக்க போகுது? நிறைவு முடிச்சிருங்க. எங்களுக்கு களத்தை பத்தி பிரச்சனை இல்லை சார். எங்கள் சாதனை மீண்டும் தொடரணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானம் பண்ணிடுச்சு. ஆள வேண்டிய தலைவன்
அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரைட். களம் எப்படி இருக்க போகுது நிறைவு? இவங்க ஆளுமை மிக்க தலைவர் தானே, எதை பெற்று தந்தாங்கன்னு நான் கேட்குறேன். என்னுடைய கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீங்கள் நாங்கள் ஆளுமை இல்லாதவங்க தமிழனோட மானத்தை காப்பாற்றணும். என்ன எதில் காப்பாற்றுனீங்கன்னு கேட்குறேன். மானம் போனதான சொல்லுவான். மானம் போனதான லாக்அப் டெத்தையும் 12 வயசு 12வது படிக்கிற குழந்தை. அண்ணா உங்க கருத்தை சொல்லிட்டீங்க. எடப்பாடி ஆட்சியில ஆளுமை மிக்க தலைவர் நான் திரும்ப எடப்பாடி ஆட்சியில அப்பனும் எடப்பாடி ஆட்சியில அப்பனும் 3 சாவலையா பேச விடுவீங்களா? பேச விடுவீங்களா? எடப்பாடி பழனிசாமி நான் ரொம்ப பொறுமையா கேட்டேன். அப்ப 13 பேர் செத்தாங்க. தலைவர் தானேங்க. தமிழனா ஆந்திராக்காரனா கேரளாக்காரனா? ஆளுமையே விடுங்க. ஃப்ரெண்ட்லியா உங்க டி.கே. சிவகுமார்ட்ட கேட்டு இந்த மேகதாது அணை அதாவது 505 தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டிய எங்க பொறுப்பு? வாக்குறுதிகளை கொடுத்து எடப்பாடி கட்சி நீங்க காப்பாத்துங்க. பேச அனுமதிங்க. நீங்க அதை செஞ்சிருக்கணும். 505 பொய்யான வாக்குறுதிகளை அளித்து 15% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் சென்ற வாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்தில் சமவேளைக்கு சமூதியம் கேட்ட ஆசிரியர்கள், தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 16,000 பேர், அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கேட்டு ஊராட்சி பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் பணியாளர்கள், அப்புறம் தான் உங்க பேரில் தான் அந்த போராட்டம் நடந்துச்சு. அப்ப எந்த ஒரு மக்களும் உங்களுடைய ஆட்சியில் சுபிட்சமாக இல்லை. உதயநிதி அன்கோவை தவிர யாரும் சுபிட்சமா இல்லை. அதனால தான் போராட்ட களமாக தமிழகம் இருந்தது. 23 லட்சம் அரசு ஊழியர்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரலன்னு சொல்லி இன்று நாள் போட்டாலே 1 கோடி ஓட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிறது. அதனால தான் கடந்த 4 ஆண்டுகளாக வராத கோடை காலம் தற்போது வந்தது போல ஒரு 5000 ஏற்றுனீங்க. 5000 இல்லை 50,000 ஏற்றினாலும் 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற கருத்தை பதிவு. நிச்சயமாக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளும் மும்முரமாக சுழல தொடங்கியிருக்கிறார்கள். களம் யாருக்கானது என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருவருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.